Hi students. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான book back problem. So book back அப்படினா numerical problem அப்படினு சொல்லுவோம் இல்ல exercise problem சொல்லுவோம். See the problem number 8. When a 6000 Armstrong light falls on the cathode of a photocell. ஒரு photocell இல்லையா? So example வந்து ஒரு quartz bulb எடுத்துக்கலாம் இல்லையா? Quartz bulb. Okay, so இந்த quartz bulbல வந்து ரெண்டு metal plate இருக்கு. ரெண்டு metal plate என்ன பண்ணிருப்போம்? ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிருப்பேன் இல்லையா சோ ஓகே this is negative positive இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கேன் negative positive சோ அப்ப நெகட்டிவ் டெர்ம்ல கனெக்ட் பண்ணேன்னா இந்த மெட்டல் பிளேட் என்னன்னு சொல்லுவோம் this is cathode this is anode இந்த கேத்தோட்ல லைட் வந்து விழுது ஓகே சோ அவ்வளவுடைய லைட்டோட வேவ் வந்து பாருங்க 6000 ஆம்ஸ்ட்ராங் lambda is equal to 6000 ஆம்ஸ்ட்ராங் 6000 ஆம்ஸ்ட்ராங் வேவ்லெந்த் லைட் அதுல விழும்போது என்ன ஆகுது எமிஷன் நடக்குது இல்லையா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்குது அடுத்து என்ன கொடுத்திருக்கான் if a potential of 0.8 volt is required to stop emission of electron அதாவது இது எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் ஒருவேளை 0.8 volt சோ அந்த பொட்டன்ஷியலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படினு சொல்லுவோம் இல்லையா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஓகே So இருந்துச்சுன்னா என்ன கால்குலேட் பண்ண சொல்றா determine the first one frequency of the light and energy of the incident photon விழக்கூடிய அந்த போட்டானுடைய லைட் போட்டானுடைய என்ன கேக்குறான் எனர்ஜி கேக்குறான் then work function of the cathode material work function அப்படினா என்ன work functionங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி வெளியேற்ற ஆற்றல் அப்படினு தமிழ்ல சொல்லுவாங்க டெஃபினிஷன் என்ன கொடுத்திருப்பாங்க minimum energy required to liberates an electron ஒரு எலக்ட்ரானையாவது லிபரேட் பண்றதுக்கு அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி ஓகே சோ தான் வொர்க் ஃபங்க்ஷன் the next threshold frequency or cut off frequency சொல்லுவோம் then net energy of the electron after it leaves the surface இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட எனர்ஜி net energy ஓகே சோ ஒன் பை ஒன்னா பாப்போம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் frequency frequency की என்ன notation nu படிச்சிருப்போம் இல்லையா ஃபர்ஸ்ட் frequency simple formula இது என்னது frequency is inversely proportional to wavelength அப்படி படிச்சிருப்பீங்க பட் இந்த proportionality equal to மாத்தும்போது we need to put one constant என்ன constant லைட்டுக்கு வந்து constant அதோட ஸ்பீட் தான் through air or vacuum what is the value 3 into 10 power 8 meter per second so c is a constant அப்ப c into 1 by lambda அதுதான் c by lambda அப்படினு எழுதுவோம் c by lambda which is equal to nu is equal to c என்னது speed of light கொடுக்கல வேல்யூ உங்களுக்கே தெரியணும் 3 into 10 power 8 by lambda இதா இருக்கு இல்லையா this is lambda wavelength 6000 Armstrong Armstrong 10 power minus 10 okay meter which is equal to 3 into 10 power 8 by இந்த 10 power minus 10 ல ஒரு minus 3 எடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும் 6 ஆ மாறிடும் minus 1 minus 2 minus 3 6 point அப்ப 6 into 10 power minus 7 இந்த minus 7 மேல கொண்டு போனீங்க அப்படினா நியூமரேட்டர்ல 10 power plus 7 அப்ப 3 one time here 2 time அப்ப 1 by 2 டிவைட் பண்ணா 0.5 இல்லையா so 0.5 into 10 power 8 plus 7 15 இல்லனா ஒரு பாயிண்ட வந்து மாத்திட்டோம் அப்படினா 5 ல எழுதணும் அப்படினா எப்படி எழுதலாம் 5 into 10 power 14 this is the answer frequency கிடைச்சிச்சு okay and see the second one energy of the incident photon energy என்ன ஃபார்முலா விளக்கூடிய அந்த லைட் ஃபோட்டானுடைய எனர்ஜி is equal to Max Planck relation simple formula h nu இல்லையா energy E is equal to h nu ஓகே h என்னது Planck's constant வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் என்னது 6.626 into 10 power minus 34 into nu frequency தான் இருக்கு 5 into 10 power 14 ஓகே பட் இது நமக்கு ஆன்சர் நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா எதுல இருக்கும் SI யூனிட்ல இருக்கும் எனர்ஜியோட SI யூனிட் வந்து ஜூல் ஓகே பட் இது எதுல கன்வர்ட் பண்ணிருப்போம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வர்ட் பண்ணிருப்போம் படிச்சிருக்கீங்க இல்லையா நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னது ஒரு ஜூல் அப்படி இருக்குன்னா ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும் நிறைய படிச்சிருப்பீங்க எக்ஸாம்பிள் 1 electron volt equal to value 1 into
E ஓட வேல்யூ என்ன 1.6 into 10 power minus 19 சார்ஜ் யூனிட் கூலும் வோல்ட்டுக்கு வந்து V. இதே எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா? W is equal to VQ. V னா வோல்ட், சார்ஜ் னா கூலும், VC யூனிட். இதே வொர்க்குக்கு ஜெனரல் யூனிட் என்ன? ஜூல். அப்ப ஜூல்னாலும் VC னாலும் சரி. அப்ப இந்த VC ய ஜூல்னு போட்டுருக்கேன். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துறதுக்கு இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கு. அப்ப ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா இத கீழ கொண்டு வரும். அப்ப டிவைட் பண்ணணும். ஓகே? அப்ப என்ன பண்ணணும்? இது ஜூல்ல வரும். இது எலக்ட்ரான் வோல்ட்டா டிவைட் பண்ணனும் அப்படினா ஐ மீன் கன்வர்ட் பண்ணனும் அப்படினா 1.6 into 10 power minus 90 னால டிவைட் பண்ணனும். கரெக்ட்டா இங்க எழுதிக்கலாம். into 1. அப்ப 1 joule is equal to 1 eV by 1.6 into 10 power minus 19. இதே மாதிரி தான் இங்க. ஓகே? 1.6 into 10 power minus 90. இத மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 6.626 into 5. 5 6 are 30. 0 போட்டா remaining 3. 5 2 are 10 plus 3 13. Remaining 1. 5 6 are 30 plus 1 31. Remaining 3. 5 6 are 30 plus 3 33. So 33.130 into minus 34 ல 14 போச்சுனா 10 power minus 20. minus 20. இங்க ஒரு 10 power minus 19 இருக்கு. மேல வரும்போது 10 power plus 19 by 1.6. okay? So நம்ம வசதிக்கு என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? E is equal to 10 power minus 19 10 power plus 19 போயிடுச்சுனா 10 power minus 1. அந்த minus 1 இதுல சேர்த்தானா 3.3130 by 1.6. so அப்ப 3 divided by 1.6 exact அப்படினா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட என்ன வரும்? 1 point something. இது 3.3 வேணா டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி இது 32 ன்னு வெச்சுக்கங்களேன். 32 by 16 பாயிண்ட வந்து மறந்துருங்க. ஓகே? எக்ஸாம்பிள் 32 இங்கே எடுத்துட்டு 32 by 16 எவ்வளவு? 2 டைம். ஆனா இங்க 33 இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 பாயிண்ட் something இருக்கும். ஓகே? எஸ். சோ ஆன்சர் which is equal to 2.07 electron volt. இது எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே? and see the third one. என்ன கேட்டிருக்கான்? work function. work functionக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? விளக்கூடிய எனர்ஜி h nu photon E ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இது ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் ஆ படிச்சிருக்கோம். one part of energy எதுக்கு யூஸ் ஆகுது? used to liberate the electron from the metal surface. இந்த metal surfaceல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் ஆகுது. அதான் work function W ன்னு சொல்லுவோம். பட் நியூ எடிஷன்ல வந்து work functionக்கு 5 நாட். ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா? ரிமைனிங் எனர்ஜி ரிலீஸ் ஆன எலக்ட்ரான்ஸ்க்கு தேவையான கைனெடிக் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். சோ அப்ப half mv². ஓகே? அப்ப இதான் நமக்கு தேவை. work function 5 நாட் இங்க எழுதிரோம். work function okay 5 naught is equal to h nu minus half mv². kinetic energy தான் half mv². பட் அது கொடுக்கல. ஓகே? பட் நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்ல. ev naught is equal to half mv² படிச்சிருக்கோமா? ஓகே? சோ அப்ப இந்த half mv² க்கு பதிலா ev naught யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? which is equal to h nu minus ev naught which is equal to h nu. work functional energy தான் electron volt தான் கன்வர்ட் பண்ண போறோம். h nu இதா இருக்கு. E is equal h nu ஆல்ரெடி electron volt இருக்கு. 2.07 minus ev naught. ev naught பிளஸ் E ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 90 into v naught. stopping potential 0.8. நார்மலா மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது ஜெனரலா SI யூனிட்ல இருக்கும்னு சொன்னேன். அப்ப கைனெடிக் எனர்ஜி பாலா ev naught. அப்ப இதோட யூனிட் வந்து ஜூல்ல இருக்கும். ஆனா நான் எதுல மாத்தணும்? எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வர்ட் பண்ணனும். ஆல்ரெடி h nu எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கு இல்லையா? அப்ப இது எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும். என்ன செய்யணும்? எலக்ட்ரான் வோல்ட்டா கன்வர்ட் பண்ணனும்னா 1.6 into 10 power minus 90 னால டிவைட் பண்ணனும். ஓகே? சோ இந்த மாதிரி. அப்ப இங்க எழுதுறேன் 1.6 into 10 power minus 90 into 0.8 by 1.6 into 10 power minus 19. So இப்ப இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். which is equal to மைனஸ் பண்ணுங்க 2.07 minus 0.8. 8 னா 80 தான். இங்க 7
இங்க இருந்து ஒன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படினா இங்க 10 ஆயிரும் 10 ல 8 போயிடுச்சுனா 2 இங்க 1 1 minus 0 1 1.27 1.27 electron volt. So this is work function. Clear? The next fourth one என்ன கேட்டிருக்காங்க threshold frequency. தெரிஞ்ச அதே ஃபார்முலா பொதுவா பழைய எடிஷன்ல இருக்கும் work function is equal to h nu naught. இப்போ work functionக்கு என்ன நோட்டேஷன் phi naught. இதெல்லாம் இருக்கு ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல படிச்சிருக்கோம் இல்லையா சோ இந்த ஃபார்முலா அப்ப இதுல இருந்து நமக்கு தேவை nu naught இப்ப எழுதிரோம் threshold frequency nu naught is equal to phi naught by h. Okay, nu naught formula first எழுதிரோம் phi naught is equal to h nu naught. Nu naught is equal to phi naught by h. So phi naught வந்து work function அது electron voltல இருக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஜூல்ல இருக்கணும் ஏன்னா இதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் ஓகேவா சோ அப்ப 1.27 into electron volt is equal to எவ்வளவு 1.6 into 10 power minus 19 divided by h என்ன Planck's constant value இங்க இருக்கும் நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் இதா இருக்கு 6.626 into 10 power minus 34. So next step nu naught is equal to the 10 power minus 34 மேல கொண்டு போயிரலாம் இப்போ இத மல்டிப்ளை பண்ணா வரும் 1.27 into 1.6 1.27 into 1.6 6 ounce are 42 remaining 4 6 2s are 12 plus 4 16 remaining 1 166 plus 1 7 here 7 to 1 2 here 13 இங்க அப்ப என்ன வரும் 8 plus 2 10 remaining 1 2 so 2032 ரெண்டு 1 2 3 3 points அப்ப 2.032 into 10 power minus 19 okay divided by கிலன இருக்கு 6.626 10 power minus 34 மேல கொண்டு போயிட்டேன் அப்படினா என்ன எழுதலாம் 10 power plus 34 okay which is equal to minus 19 ல 34 ல minus 19 போயிடுச்சுனா என்ன வரும் இல்லனா ஒன்னு பண்ணலாம் இத ஒரு பாயிண்ட் 20 பாயிண்ட் இப்படி எழுதுனேன்னா இது minus 20 ஆயிரும் இப்போ மைனஸ் பண்ண ஈஸி இல்லையா இங்க 34 இங்க -20 எவ்வளவு ஆச்சு 14 இப்போ இந்த 20 ல 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்ராக்ஸிமேட்டா 3 டைம்ஸ் இல்லையா 3 6 ஆர் 18 அப்படினு சொல்லுவோம் அப்ப ஆன்சர் 3 பாயிண்ட் சம்திங் தான் ஓகே டிவைட் பண்ண எக்ஸாக்ட் ஆன்சர் 3.06 into இங்க பவர் 10 பவர் 14 hertz okay this is threshold frequency then the last one fifth one கேட்டிருக்கேன் பாருங்க sorry fifth one net energy எப்ப எலக்ட்ரான் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது முதல்ல விழக்கூடிய எனர்ஜி வந்து h nu இல்லையா ஓகே அப்போ திருப்பி அந்த எனர்ஜில ஒரு பார்ட் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அது என்னது வொர்க் ஃபங்க்ஷன் ஓகே எஸ் இது கொடுத்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் என்ன ரிலீஸ் ஆகுது இப்போ அந்த எலக்ட்ரானோட நெட் எனர்ஜி என்னது ஜஸ்ட் கைனடிக் எனர்ஜினா விழக்கூடிய எனர்ஜி ரெண்டா பிரியுது is equal to work function plus kinetic energy புரியுதா விழக்கூடிய எனர்ஜி இது எலக்ட்ரான்ஸ் லிபரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி இது work function திருப்பி லிபரேட் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய நெட் எனர்ஜி இது கரெக்ட்டா எனர்ஜி சோ அதான் கேக்குறான் அப்படினா கைனடிக் எனர்ஜி தான் கேக்குறான் அப்ப நெட் எனர்ஜி அதான் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம் is equal to இதங்க வெச்சுக்கோங்க இது இங்க கொண்டு வாங்க h nu minus phi naught h nu என்னது நெட் எனர்ஜி இதா இருக்கு h nu எலக்ட்ரான்ல இருக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா 2.07 minus phi naught இதா இருக்கு 1.27 is equal to so the divide பண்ணா என்ன வரும் subtract பண்ணா என்ன வரும் 0.8 electron volt so this is the net energy net சிம்பிளா சொல்ல போனா இதுதான் கைனடிக் எனர்ஜி ஓகே இட்ஸ் வெரி சிம்பிள் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू